ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு காரசாரமான இறால் ஃப்ரையை தோசைக்கல்ல எப்படி ஈஸியாக கடகடன்னு பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 கிலோ இறால் எடுத்து அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு தலையவும் எடுத்துட்டு நடுவில் ஒரு கத்தி வச்சு கோடு போட்டு அதோட குடலையும் எடுத்துடணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இந்த குழம்பு மிளகாய் தூள்லேயே வந்து உங்களுக்கு மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டிருப்போம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கையிட்டு பிசைஞ்சு அதை நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. இப்போ இது ஊறினதுக்கப்புறம் நல்லா அதை வந்து கீழே இருக்க மசாலா எல்லாம் மேலே வர்ற மாதிரி நல்லா குலுக்கி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் கூட தாங்க ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் ஜீரகம், பெருஞ்சீரகம் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் இந்த ஜீரகமும் பெருஞ்சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 6 பல்லு பூண்டு தோலை எடுத்துட்டு நல்லா நுணுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்குவோம். அதேமாரி இஞ்சி ஒரு துண்டு சின்ன துண்டாக எடுத்து அதையும் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். அதேமாரி ஒரு பச்சை மிளகா அதையும் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த எண்ணெயிலே வதக்கையில் அவ்வளோ ஒரு மணமாக அந்த இறால் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அதுக்கு தான் இதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டால் போதுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ரொம்பலாம் வேக வைக்க வேண்டாம். இப்போ நம்ம மசால் கலக்கி வச்சுருந்தோம்ல, அந்த இறாலையும் அப்படியே அந்த தோசைக்கல்லில் போட்டு இந்த வெங்காயத்தோட நல்லா கிளறி விட்டுருங்க. நமக்கு எப்படி வெந்து வரணும்னா இறால், இந்த வெங்காயம் நம்ம இப்போ என்ன கலரில் தெரியுது பார்த்தீங்களா, வெங்காயம் இருக்குது அந்த கலரே இல்லாமல் அப்படியே மறைஞ்சிருங்க. வெங்காயமும் இறாலும் அந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு பாருங்க. தோசைக்கல்ல நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக இப்போ 3 நிமிஷம் கழித்து உப்பு போட்டுட்டு அதை மறுபடி கிளறி விட்டுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், தண்ணி வந்து சுத்தமாக சேர்க்கக்கூடாது. இறாலில் வந்து நல்லா நம்ம சிக்கன் வேக வச்சோம்னா எப்படி தண்ணி வரும் அதேமாரி வருங்க. அதனால் தண்ணி சேர்க்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் மூடி போட்டு உப்பு போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விட்டோம்னா இந்த மாதிரி தண்ணி இறங்கி இறால் வந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இதுக்காகத்தான் நான் வந்து உங்களுக்கு தண்ணியே சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சிக்கனுக்கு எப்படி நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோமோ அதேமாரி இறால்லையும் தண்ணி சேர்த்து வேக வைக்க வேண்டாம். அதேமாரி அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு இறால் வந்து வெந்து வராது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே வந்து அடி பிடிச்சிருங்க. அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ இறால்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அந்த காரத்துக்கும் அந்த புளிப்புக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டதுக்கப்புறம் காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டாக வரையில் அந்த இறாலோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்க்கணும். அந்த மிளகுத்தூளை லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். அப்போ தான் நல்லா வாசமாக அந்த மிளகோட வாசம் இருக்குங்க. அதனால் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகுத்தூளையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இப்போ பாருங்கள் அந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்துட்டு பாருங்கள். இறால் வந்து நல்லா வந்துட்டு பாருங்கள். இப்போ ட்ரையாக இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டு இருக்கணுங்க. இப்படி நம்ம செஞ்சோம். இப்போ நம்ம வந்து மூடி வச்சு மூடியை வந்து எடுத்ததுக்கப்புறமா அந்த ஹீட்டில் வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து வற்றிக்கிட்டே வந்துடுங்க. சூப்பரான இறால் ஃப்ரை வந்து எப்படி ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம தோசைக்கல்ல கடகடன்னு செஞ்சுட்டு போயிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.